இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். சமீபமாக நடந்த அந்த பொள்ளாச்சியில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம், ஒரு பெண்ணா அரசியலில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெண் அரசியல்வாதியாக அதை பார்க்கும்போது உங்களுடைய உணர்வு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கோவம் வந்துடுச்சு எனக்கு. அந்த பெண்களுக்காக ஃபஸ்ட்டு ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொடூரங்கள் நடக்கும்போது முக்கியமாக குழந்தைங்களுக்கு எதிராகவோ பெண்களுக்கு எதிராகவோ நம்ம லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் மட்டும் இல்லை, அந்த ஃபேமிலி, அந்த கேர்ள்ஸோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 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 வேதனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து இன்னும் வலுப்படுத்தணும். இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட பேரே வந்து ஒரு காவல் அதிகாரி ஓப்பனாக சொல்கிறாரு. அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது, அந்த பொண்ணோட ரெப்யூட்டேஷன் என்ன ஆகுது, மற்றவங்க எப்படி முன் வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணால். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நீங்கள் இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட கற்பழிப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அவேர்னஸ் இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஃபேமிலி எப்படி இது பண்ணணும், அந்த கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது குழந்தைய வந்து எப்படி பாதுகாக்கணும், சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கா கோர்ட்ஸு. இப்போ அந்த ஐடி பரேட் ஒன்று நடத்துகிறாங்க, அந்த குழந்தைய வந்து கற்பழித்து அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து சைல்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த குழந்தைய வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே கூட்டு போய் இருட்டறையில் மாதிரி உட்கார வச்சிட்டோம்னா அந்த குழந்தை பயப்படும். அந்த குழந்தைக்கு கவுன்சிலிங், திருப்பி ஸ்கூலில் போய் சேர்றதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம சட்டத்திலே கொண்டு வந்துடணும். நாட் ஜஸ்ட் இவங்க பனிஷ் பண்ணுங்க, இவங்களை அடிங்க, தூக்கில் மாட்டுங்க, அது ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த சைல்டு, அவங்க மென்டல் ஹெல்த்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள எப்படி பாதுகாக்கிறது, அவங்களோட ட்ராமா எப்படி டீல் பண்ணுறது. பிகாஸ் இதே மனநிலைமை வளர்ந்தாங்கன்னா அந்த பயத்தோடையும் அந்த நம்பிக்கை இல்லாமல் அவங்க எதுலையுமே சக்ஸஸ் ஆக முடியாது, வாழ்க்கையே வந்து வீணாக போயிடும். ஸோ டு ஸ்ட்ரென்தன் த மென்டல் கண்டிஷன் நம்ம சட்டங்கள் திட்டங்கள் கொண்டு வரணும். பொள்ளாச்சி விஷயம் பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் வந்து அதிமுக ஆட்சியில் ஒழுங்காக நடக்குமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அதில் முக்கியமான பேர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேர் வருது, அவரோட மகனோட பேர் வருது. அவங்க குற்றவாளிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் நிரூபிக்கிற வரைக்கும் எல்லாருமே இன்னசென்ட் தான். ஆனால் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது அவங்க அட்லீஸ்ட் அந்த கட்சியிலேருந்து விலகணும், அந்த பதவியிலேருந்து விலகணும். அது இல்லாமல் ஒரு தரோ இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும்னா இஃப் தேர்ஸ் பவர்ஃபுல் லீடர்ஸ் இன்வால்வ், அது எப்படி வந்து அந்த பெண்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கும். அந்த பெண்கள் வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ நிச்சயமாக சிபிஐக்கு மாற்றப்பட்டது நல்ல விஷயம். ப்ளஸ் எவிடன்ஸ் கேதரிங், அந்த ஸ்பாட்டில் எவிடன்ஸ் கேதரிங், இல்லை மொபைல் ஃபோன்லேருந்து எவிடன்ஸ் கேதரிங் எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பிகாஸ் எந்த அவேர்னஸும் இல்லாமல் அந்த போலீஸ் அதிகாரி வந்து அந்த பெண்ணோட பேர், அந்த பெண்ணை படிக்கிற இடம், அந்த பெண்ணோட சகோதரரோட பேர் வந்து ஓப்பனாக சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். தண்டனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஏற்கனவே ஹாசினி வழக்கில் தண்டனை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னோட பர்சனல் கருத்து, என்னோட காங்கிரஸ் கட்சியோட கருத்துன்னு சொல்ல மாட்டேன், தெளிவாக சொல்லிடுறேன். பிகாஸ் நான் எந்த கட்சியில் இருந்தாலும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக, ஒரு சமூக ஆர்வலராக நான் வந்து குழந்தைங்களுக்காக நிறைய போராடி இருக்கேன். தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியோ அதிமுகவில் இருக்கும்போது அதிமுகவோட பேட்ஜோட நான் என்றைக்குமே இதுக்காக குரல் கொடுக்கல. ஆனால் சொந்த ஒரு 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 திருநங்கையாக நிறைய கஷ்டங்கள் பார்த்து நான் நிறைய சந்தித்து வந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு குரல் கொடுக்கும்போது என்னோட கருத்து என்னென்னா, குழந்தைங்களை கற்பழிக்கிறவங்களுக்கோ இல்லைன்னா பெண்கள் கற்பழிக்கிறவங்களுக்கோ டெஃபினட்டாக ஸ்ட்ரிக்டஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். முக்கியமாக குழந்தைங்களோட விஷயத்தில் வந்து தூக்கு தண்டனை தான் கரெக்டான ஒரு தண்டனை. பிகாஸ் அவங்க திருந்து வெளியே வருவாங்கன்னு நம்மளுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ அரசோ நம்மளுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா இவங்க வெளியே வந்தால் திருப்பி இந்த செயல் செய்ய மாட்டாங்கன்னு? ஒரு 10 வருஷமோ ஒரு 15 வருஷமோ உள்ளே இருந்து வந்தாங்கன்னா இவங்க முழுசாகவே திருந்துட்டாங்க, இவங்களால் இந்த மாதிரி குற்றங்கள் செய்ய மாட்டாங்க, யாராலுமே கேரண்டி கொடுக்க முடியாது. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்து அவங்கள வெளியிடுறது என்னால் ஒத்துக்க முடியாது. முக்கியமாக நான் வந்து புழல் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்திருந்தேன். அந்த புழலில் வந்து போய் நான் ஆவணப்படம் எடுக்கும்போது நான் நிறைய சைல்டு ரேபிஸ்ட் இவங்களெல்லாம் சந்தித்து நான் பேட்டி எடுத்தேன். அது வந்து இப்போ ஆன்லைனில் கூட இருக்குது. முக்கியமாக இவங்ககிட்ட பேசும்போது நான் என்னோட கருத்து என்னென்னா, அவங்க வந்து செஞ்ச செயல் வந்து செய்யலைன்னு சொல்கிறதுக்கு சில பேர் போய் சொல்கிறாங்க, செஞ்சதுக்கு ஆமாம் நான் செஞ்ச அதுக்கு காரணங்கள் வந்து அவங்க மைண்ட்லேயே அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க, இந்த காரணத்தினால இது பண்ணிட்டேன். ஆனால் நிஜமாகவே தவறு இன்னுமே செய்ய மாட்டேன்னு யார் வாயிலேருந்து வரல. சில பேர் போய் சொல்லி நான் செய்யவே இல்லைன்றாங்க, ஆனால் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. சில பேரை செஞ்சுட்டேன், அது ஆக்சிடென்ட்டு, தவறாக நடந்துடுச்சு. முக்கியமாக சொல்ல போனால் ஒரு டெய்லர், ஒரு 4 வயசு குழந்தை வந்து அவரோட டெய்லர் ஷாப்பில் விளையாட வருது, பக்கத்து வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை வந்து கற்பழிக்க ட்ரை பண்ணியிருக்காரு, அவரால் முடியல. பிகாஸ் சின்ன குழந்தை,
அந்த பொண்ணை வாயை அடக்கி கத்திரிக்கோளால் வெட்டி அவர் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு பிளட் லாஸ்னால இறந்து போயிருக்கு. அவரே போய் சரண்டர் ஆயிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பை மிஸ்டேக் கத்திரிக்கோள் வந்து அந்த பொண்ணு மேலே விழுந்திருக்குன்னு போய் அவரே சரண்டர் ஆயிருக்காரு, என்ன செய்யறதுன்னு தெரியாமல். ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த ஃபோரென்சிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இவர் அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்கார். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து இப்போ 14 வருஷம் அவர் உள்ளே இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட அந்த வீடியோலேயே சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கும்போது பிஏ படிச்சிருக்கேன், எம்ஏ படிச்சிருக்கேன், இப்போ ஐஏஎஸ் படிக்க போகிறேன், 16 வருஷமாக இருக்கேன், நான் நல்ல பிஹேவியர், ஸோ எனக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு காந்தி ஜெயந்திக்கோ இல்லைன்னா ஒரு இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினத்துக்கோ இல்லைன்னா ஒரு சிஎம் நினச்சாலோ ஒரு பிரசிடென்ட் நினச்சாலோ வந்து அவரை வந்து வெளியே வந்துடலாம். பிகாஸ் இந்த தூக்கு தண்டனைன்னு சொல்கிறது வந்து ரீசெண்டாக பாக்ஸோ ஆக்ட் வந்து 2012 தான் பாஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு தண்டனை கொடுத்ததுனால அவர் வெளியே கூட வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தூக்கு தண்டனை மட்டும்தான் கரெக்டான இதுன்னு நான் கருதுறேன். பிகாஸ் இவரெல்லாம் வந்து வெளியே வந்தால் திருந்துருவார், என்ன கேரண்டி?